நமது உடலின் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றிற்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உடல் இயக்க பணி இருக்கின்றது. அந்த வகையில் நம்முடைய தலைமுடியை பராமரிக்கக்கூடிய பணி என்பது நம்முடைய சிறுநீரகங்களை சார்ந்ததாகும். நமது சிறுநீரகங்களின் சக்தி நிறைவாக இருக்கும்போது நம்முடைய தலைமுடியும் உறுதியாகவும் செழிப்பாகவும் இருக்க முடியும். நம்முடைய சிறுநீரகத்தை நமது உடலின் நீர் என்று அக்குபங்சர் மருத்துவத்தில் குறிப்பிடுவோம். அதாவது இந்த உலகத்தில் நீர் என்னவெல்லாம் செய்கின்றதோ அந்த பணிகளை எல்லாம் நம்முடைய உடலில் சிறுநீரகம் செய்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்தில் நீர் நிறைந்து இருக்கும்போது அந்த இடம் எப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வளத்துடனும் இருக்குமோ அதை போன்று நம்முடைய உடலில் சிறுநீரகங்களின் சக்தி நிறைவாக இருக்கும்போது நமது உடலில் சமநிலைத்தன்மையுடன் கூடிய குளிர்ச்சியும் நிறைவான ஆரோக்கியமும் நிலவியிருக்கும். முக்கியமாக நம்முடைய தலைமுடி செழுமையும் கருமையும் நிறைந்ததாக இருக்கும். வானத்தில் கருமேகங்களை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய அர்த்தமாக நாம் கொள்வது என்ன? அதில் நீர் நிறைந்திருக்கின்றது, மழை பொழிய போகின்றது என்பதுதானே. ஆக கருமை நிறம் என்பது நீர் சக்தியோடு தொடர்புடைய ஒரு நிறம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைமுடி கருமையாக, அதாவது நம்முடைய உடலின் இயற்கை தன்மைக்கு தக்கவாறான ஆரோக்கிய நிலையில் ஆரோக்கியமான நிறத்தில் இருக்க வேண்டுமெனில் நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தி, அதாவது நீர் சக்தி நம்முள் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்வோம். நமது தலைமுடியின் கருமை நிறம் குன்றி இருக்கக்கூடிய நிலை, தலைமுடி காய்ந்து வறண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, இள நரைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, முடி உதிர்தல், பலகீனமான தலைமுடி ஆகிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு உணர்த்த வேண்டியது என்னவென்றால் நம்முடைய சிறுநீரகங்கள் அதனுடைய சக்தியில் குறைந்திருக்கிறது என்பதை மட்டுமே. எனவே நம்முடைய தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஷாம்பு, டை அடித்தல், நிறமேற்றுதல், ரசாயன மருந்துகள் பயன்படுத்துதல் போன்ற அணுகுமுறைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு நம்முடைய சிறுநீரகத்தின் சக்தியை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை நாம் செய்ய தொடங்க வேண்டும். அதில் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய உடலின் வெப்ப சக்தி அதனுடைய எல்லைகளை மீறி ஒரு அழிக்கும் சக்தியாக மாறிவிடாமல் பாதுகாப்பதாகும். தாமதமான இரவு தூக்கம், தாமதமான இரவு உணவு, அதிக நேரம் குளிர்சாதன அறைகளில் இருத்தல், தொடர்ச்சியாக மொபைல், கம்ப்யூட்டர், தொலைக்காட்சிகளில் நேரம் செலவிடுதல், அதிக நேரம் இந்த ஹெட்ஃபோன்கள் பயன்படுத்துதல், ஓய்வில்லாத உழைப்புகள், தொடர் பயணங்கள், இயல்புக்கு மீறிய தீவிரமான பளு தூக்கக்கூடிய உடற்பயிற்சிகளும் விளையாட்டுகளில் ஈடுபடுதல்களும் இவைகளெல்லாம் நம்முடைய உடலில் வெப்ப சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தவறான வாழ்வியல் தன்மைகளாகும். கோடை காலங்களில் ஏரிகளும் குளங்களும் வறண்டு வற்றி போயிருப்பதை நாம் பார்த்திருப்போம். அதாவது அதிக வெப்பம் நீர் சக்தியை குறைக்கும் என்பதற்கான ஒரு அத்தாட்சி அது. அதே போல் மேற்சொன்ன நம்முடைய வாழ்வியல் தவறுகளால் நம்முடைய உடலில் வெப்ப சக்தி அதிகமாகி விடும்போது அது நம்முடைய உடலின் நீர் சக்தியை குறைக்கும் என்பதை புரிந்து கொண்டு அது போன்ற தவறான வாழ்வியல் தன்மைகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இதுதான் தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, அதற்கு மட்டுமல்ல சிறுநீரகம் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக நாம் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டியது, செய்ய வேண்டியது. தினமும் தலைக்கு குளித்தல், வாரம் ஓரிரு முறைகள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிப்பது, போதுமான தண்ணீர் அருந்துதல், தினமும் பழங்கள் சாப்பிடக்கூடிய பழக்கம், கார சுவையுள்ள உணவுகளை, மொறுமொறுப்பான உணவுகளை தவிர்த்தல் அல்லது கூடுமான வரை குறைத்தல், நீர் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுதல், இரவு உணவாக அசைவம் உண்பதை தவிர்த்தல், மைதா உணவுகளை தவிர்த்தல், அதாவது இந்த பேக்கரி உணவுகளை எல்லாம் முற்றிலுமாக தவிர்த்தல், தீவிரமான கம்ப்யூட்டர் வேலைகளுக்கு நடுவே அவ்வப்போது கண்களுக்கு ஓய்வளிக்கும் விதமாக கண்களை மூடியிருத்தல், இந்த ஃபோம் மெத்தைகளில் உறங்குவதை தவிர்த்தல், முடிந்தவரை குளிர்சாதன அறை பயன்பாடுகளை குறைத்தல், மோர், இளநீர், பழரசம், சூப் போன்ற திரவ ஆகாரங்களை காலை 11 மணி அளவிலும் மாலை 5 மணி அளவிலும் எடுத்துக்கொள்ளுதல் போன்ற இந்த மாதிரியான வாழ்வியல் மற்றும் உணவு முறை ஒழுங்குகளை நாம் கடைபிடித்து வரும்போது நாம் எப்படிப்பட்ட அலுவல் சூழல்களில் இருந்தாலும் நம்முடைய உடலில் வெப்ப சக்தி மிகைப்பதை நாம் நல்ல முறையில் கட்டுப்படுத்த முடியும். தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளை இயற்கையான முறையில் நிவர்த்தித்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் சிறப்பான பலன்களை தர முடியும். இத்துடன் தேவைப்பட்டால் முறையான அக்குபங்சர் சிகிச்சையை சில வாரங்களுக்கு மேற்கொள்வதும் நமக்கு நன்மையான விளைவுகளை தர முடியும்.